அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று மே மாதம் 27ஆம் தேதி, வைகாசி மாதம் 13ஆம் தேதி காலை வானிலை நிலவரம். நாளைக்கு 28 வைகாசி 14, நாளையோட அக்னி நட்சத்திரம் முடியுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காக இந்த காணொலின்னு கேட்டிங்கன்னா, நேற்று டெல்டாவில் சாரல் தூறல் எங்கே பார்த்தாலும் ஃபோனு, அதாவது என்னங்க மழை வலுத்து பெய்யுமா? போவேன் அதெல்லாம் நிச்சயமாக பெய்யாது. அதாவது அரபிக்கடலில் இருந்த சுழற்சி ரத்னகிரிகிட்ட அது கரையை கடந்து அப்படியே தெலுங்கானா வழியாக இன்றைக்கி அநேகமாக இதை போட்டுட்ருக்கிறப்பே அது அநேகமாக வங்கக்கடல் சுழற்சியோடு சேர்ந்துடும். ஓகேங்களா? வங்கக்கடல் சுழற்சியோடு சேர்ந்து அது கொஞ்சம் வலுப்பெறும் தான் நினைக்கிறேன். ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகும். சக்தி புயலாக மாறுமானா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடற்கரையில் அது ட்ராவல் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக கரையேற போகுது. அநேகமாக மேற்கு வங்கம் சுந்தரவன காடுகள்கிட்ட அது கரையை கடக்க போகுது. இன்றைக்கி சாயங்காலமே அது ஒரு தாழ்வு பகுதியிலேருந்து தாழ்வு மண்டலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? இதனால் என்னன்னா, தென்மேற்கு பருவக்காற்று கடுமையாக வந்துக்கிட்டு இருக்கு. அரபிக்கடலோர மாவட்டங்கள், அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெறும் மாவட்டங்கள் பகுதிகள் அனைத்துமே மழை. கொங்கன் பகுதிகளில் மழை, அதாவது மேற்கு தொடர்ச்சியோடைய ஒட்டி இது வரைக்கும் மும்பை வெள்ளத்தில் தத்தளிக்குது. இதில் நேற்று ஒரு புது நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 11ஆம் தேதி தான் மும்பையில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குமா. இது கிட்டத்தட்ட 16 நாள் முன்னாடி ஆரம்பித்து பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். கடுமையான மழை எங்கே பார்த்தாலும் குறைச்சலாக 520, 530 மில்லிமீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அவலாஞ்சி, இது பந்தலூர், இதெல்லாம் கடுமையான மழை. நீலகிரிலாம் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். குற்றாலத்தில் அநேகமாக இன்றைக்கி அநேகமாக குளிக்க ஏற்கனவே தடை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பக்கம்லாம் எதுவுமே பயங்கர ஃப்ளட்டு. இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் இப்போ வர்ற வங்கக்கடலில் ஏற்படுற அந்த சுழற்சி, இதுவும் எப்போதுமே தென்மேற்கு பருவ காலத்தில் ஏற்படுறது தான். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, 10 நாள் முன்னாடி தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரலே இங்கே மழை தூத்தலாக விழுது. மழை தூத்தலாக சாரல், அதாவது சோனன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம்லாம், நம்ம டெல்டா பக்கம்லாம். அது சோனையே தூத்தலாகவே விழுது. அப்படின்னா அங்கே எவ்வளோ மழை பெய்யும்னு பாருங்கள். கடுமையான மழை பெய்யும். அந்த 94B அந்த இன்வெஸ்ட்டு இப்போ வங்கக்கடலில் இருக்கிறது, அந்த இன்வெஸ்ட் 94B எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான வரைபடம். அது எங்கே போக போகுதுன்னா, சுந்தரவன காடுகள்கிட்ட தான் அது கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது அநேகமாக கிட்டத்தட்ட எல்லா சாம்பிளுமே சொல்லிடுச்சு. அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக இங்கே பயப்படுறதுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடுமையான வெள்ளம். எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா, கேரளா, மும்பை, கொங்கன் பகுதிகள் எல்லாமே கடுமையான வெள்ளம். அதெல்லாம் இயல்பு தான். கொஞ்சம் அதிகமான மழை. அந்த மழை பெஞ்சாதான் நம்ம மேட்டூர் நொம்பும் தண்ணி வரும். ரைட்டுங்களா? கிருஷ்ணராஜசாகர் தண்ணி குறைச்சலாக தான் போட்டிருக்காங்க நான் வெப்சைட்டில் பார்த்தப்ப. ஆனால் ஹேரங்கி 99, ஹேரங்கி, ஹேமாவதி கிட்டத்தட்ட 99 எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கபினி மட்டும் 43 அடி சொல்கிறாங்க 65க்கு. அநேகமாக அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். அதாவது எத்தனை டிஎம்சின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 15 டிஎம்சி, ஒன்று 8 டிஎம்சி. நம்மளது மேட்டூர் 93 டிஎம்சி. ரைட்டுங்களா? அதில் நமக்கு இப்போ 112 அடி, 113 அடி தண்ணி இருக்குன்னு வச்சிங்களேன். இன்னும் 7 அடி நம்பணும். அது ஈஸி ஜோக்கு இல்லை. அது நிறையா தண்ணி வரணும். கிட்டத்தட்ட 70-80,000 கனடி கபடியிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா வரதான் போகுது. 28ஆம் தேதி இன்றைக்கி 27ங்களா, 29 நாளைக்கு ஒரு நாள் 29ஆம் தேதியிலேருந்து மழை வர ஆரம்பிச்சிடும். இதில் 100% ப்ராபபிலிட்டி எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சுந்தரவன காடுகளில் அது கரையை கடந்து மேலே போகுன்னு போட்டிருக்காங்க. இது போனதோடு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 23ஆம் தேதி நான் கூட போட்டிருப்பேன். அதாவது இதில் ஒரு 8 சென்டிமீட்டர் மழை. அப்போ நான் நாகப்பட்டினத்தில் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு மழை இப்போ 29, 30
அதில் வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கடுமையான மழை 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கனமழை. அந்த மாதிரி மழை 29, 30 டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்குது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அதுக்கப்புறம் 30ஆம் தேதிக்கு மேலே குறைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி வங்கக்கடலுடைய அந்த நிகழ்வு போகிற காற்று இந்த மேகத்தை அங்கே வந்து காற்றுக்குவிதல் நம்ம கடற்கரை ஓரங்களில் நடைபெறறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 29, 30 அதுக்கப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் அப்படியே மழை தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிரும். 2ஆம் தேதிக்கு மேலே வெப்பசலன மழை 1 விட்டு 1 நாள் நம்ம பகுதியில் இருக்கும், அதாவது டெல்டா மாவட்டங்களில். ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்கும். 29, 30 அந்த மாதிரி இருக்காது. 2, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 8 சென்டிமீட்டர் மழை பெய்யும். ஜூன் 2, 3லாம் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வெப்பசலன மழை லேசான இடியோட பெஞ்சிட்டு போயிடும். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது ஜூன் 2, 3க்கு மேலே இருக்குது. 29, 30 கடுமையான மழை இருக்குது. அது வந்து போன வாட்டி மாதிரி இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தை மட்டும் சுற்றி பெய்யாமல் போயிடுச்சு. 23ஆம் தேதி பெஞ்சது. இந்த வாட்டி பெய்யும்னு நம்புவோம். ரைட்டுங்களா? அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். அது சிலருக்கு தேவையாக இருக்கும், சிலருக்கு தேவையில்லாமல் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த இது. மற்றபடி சென்னை வரைக்குமே இந்த மழை எட்டி பெய்யும். ஏன்னா சாரல் கடுமையாக இருக்குது, காற்றும் கடுமையாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. அநேகமாக மேட்டூர் வந்து 29, 30 2ஆம் தேதிக்குள்ளே நம்பிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் கபினிலேருந்து கிருஷ்ணராயசாகர் இது ஹேமாவதி ஹேரங்கி நம்பிடுச்சுன்னா கிருஷ்ணராயசாகர் அனுப்பிச்சிடுவாங்க. கிருஷ்ணசாகர் நம்பிச்சுன்னா நமக்கு வந்து தான் ஆகணும். கபினி தண்ணி எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கபினி தண்ணி நம்ம பிலிகுண்டு வழியாக மேட்டூருக்கு வந்து தான் ஆகணும். ரைட்டுங்களா? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 22லேருந்து 4 ஜூன் 2 ஜூன் அநேகமாக வந்து எம்ஜேஓ சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாதகம் இல்லை ஒரு 15 நாள். அதனால் மழை குறையும். அதாவது தென்மேற்கு பருவமழையுடைய வீரியம் குறையும். நமக்கு வெப்பசலன மழை அதிகரிக்கும். ஏன்னா காற்றின் வேகம் குறைஞ்சிரும். அதனால் வெப்பசலன மழை அதிகரிக்கும். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஏற விட்டு ஏணியை எடுக்கிற கதையாக ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்கூட்டியே பருவநிலை மாற்றத்தால் இது வந்து முன்கூட்டியே பெஞ்சு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி டக்குன்னு நிற்க போகுது. திருப்பி ஜூன் கடைசியில் தான் பருவமழை ஆரம்பிக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.